ஆரா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கும் வணக்கம். நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவருக்கும் முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் பெருந்தேவி தாயாருக்கு 10/5/2024 அன்று கடைவெள்ளி உற்சவமானது வெகு விமர்சையாக நடைபெற்றதுங்க. அந்த உற்சவத்தை பற்றியும் அதோடைய வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வரிச்சின்னமான இரு நாளெழுத்தின் பல்வன்மையெல்லாம் விரிச்சு நலம்பெற ஓத வல்லோர்க்கு இந்த மெய்தினிக்கே மறைச்சின்ன மீள பிறவாமல் வாழ்விக்கும் மால்வரத திருச்சின்ன ஓசை இனிமையுண்டோ மற்றை தேவருக்கே. இந்த பாசுரமானது வரதனுடைய பெருமையை பற்றி நமக்கு பறைசாட்டுதுங்க. பிரம்மனால் ஆராதிக்கப்பட்ட நம்முடைய அத்திகிரி பெருமாள் வரதனுடைய வைகாசி பிரம்மோற்சவம் காண கோடி புண்ணியம் செய்திருக்கணுங்க. வைகுண்டம் போலே சத்தியவிரத கஷேத்திரத்தில் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலமாக வாசம் செய்ய வேண்டும் என்று பிரம்மன் வரதனை கேட்டுக்கொண்டான். பிரம்மன் ஆராதித்த இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு காஞ்சி அப்படின்னு பெயர் வந்தது. வரதராஜ பெருமாளுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறது மே 19 மே 29 வரைக்கும் நடக்க போகிறதுங்க. இந்த காஞ்சி வரதராஜ பெருமாளுடைய பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நடக்கக்கூடிய மிக முக்கியமான உற்சவம்னா அது பெருந்தேவி தாயாரோட கடைசி வெள்ளியாக நடக்கக்கூடிய கடைவெள்ளி உற்சவம் தாங்க. இந்த கடைவெள்ளி உற்சவத்தில் தன் நாயகன் பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கும் நேரத்தில் பக்தர்களுக்கு முதல்ல பிராட்டியோட அனுகிரகமானது கிடைக்கிறதுங்க. அப்படி என்ன விசேஷம் அப்படின்னா, வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய பெருந்தேவி தாயாரோட திருவடி சேவையானது நமக்கு இந்த கடைவெள்ளி அன்று தாங்க கிடைக்கிறது. கடைவெள்ளி அன்று காலையிலேயே கண்ணாடி அறையில் பெருந்தேவி தாயார் திருமஞ்சனம் கண்டருளுவா. பின் மாலை கண்ணாடி அறையிலிருந்து புறப்பட்டு வசந்த மண்டபம் ஆழ்வார் பிரதர்ஷனம்லாம் கண்டருளி பின் பெருந்தேவி தாயார் திருவடி சேவையில் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பாள். வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய இந்த பெருந்தேவி தாயாரோட திருவடி சேவையும் திருவந்திக்காப்பையும் கண்ணார கண்டு மகிழுங்கள் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.